லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பற்றி நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் டுட்டோரியலுடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான இடத்துல எங்கெல்லாம் ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வருதோ அங்கே வந்து நாம் இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா? லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் நாட் அண்டு லாஜிக்கல் ஆர், அண்ட் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 லாஜிக்கல் ஆப்பரேட்டர் வந்து இருக்குது. ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்னாலே நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து லாஜிக்கல் அண்டு. ஓகேங்களா? பிட்வைஸ் அண்டு ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கும். அங்கே நம்ம 0, 1 யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம லாஜிக்கல் அண்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த லாஜிக்கல் அண்டு வந்து 2 கண்டிஷனில் வந்து கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஸோ A = 10, B = 20 அண்ட் C = 30 அப்படின்னு வந்து 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த 3 வேரியபிளுக்கும் நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். A = 10, B = 20, C = 30 அப்படின்னு வந்து 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளோட கம்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து நான் A வந்து பியோட கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்புறம் நான் வந்து அண்ட் ஆப்ரேஷன், நம்ம வந்து அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து A அகெயின் வந்து நான் வந்து சீனோட கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து A greater than B அண்ட் A greater than C. ஸோ இது ரெண்டுமே இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா A is big. ஓகேங்களா? A is big அப்படின்னு வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நாம் வந்து கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ A greater than B. இப்போ பார்க்கும்பொழுது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்பொழுது A வந்து பியை விட சின்ன வேல்யூ. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனாலே நமக்கு இந்த அண்ட் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த அவுட்புட் கிடைக்கல. ஏன்னா எனக்கு வந்து இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகலை. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா நமக்கு வந்து எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு 50 அப்படின்னு வந்து நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணு பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்கும்? A greater than B, 50 greater than 20, இது ட்ரூ. அடுத்தது A greater than C செக் பண்ணி பார்க்கும், 50 greater than 30 ரெண்டுமே ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூ, இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ நமக்கு வந்து A is big அப்படின்னு வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? A is big அப்படின்னு அவுட்புட் கிடைச்சிச்சு. இது வந்து லாஜிக்கல் அண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆர் அப்படின்னா 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே போதும். இப்போ வந்து A greater than B ஆர் A greater than C. இப்போ வந்து ஏவோட வேல்யூ நான் மாற்றிடுறேன். ஏவோட வேல்யூ வந்து நான் 40 அப்படின்னு வச்சுக்கிறேன். பியோட வேல்யூ வந்து என்னென்னு மாற்றிக்கலாம்னா 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே இப்போ A greater than B, ஃபஸ்ட்டு A greater than B செக் பண்ணி பார்க்கும். ஏவோட வேல்யூ 40, பியோட வேல்யூ 10. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அண்ட் A greater than C, ஏவோட வேல்யூ 40, சியோட வேல்யூ 40. ஸோ ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு வந்து இந்த பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சு? A is big அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும்.
அடுத்து பார்க்க போகிறது லாஜிக்கல் நாட். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் நாட் அப்படின்னா ஸோ ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூ கிடைக்கும். ஜீரோ இல்லை, ஜீரோ விட வேறு எந்த வேல்யூ இருந்தாலும் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், a ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து print not a. ஸோ நாட் ஏங்கிறது நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ ஏவோட நாட் வந்து என்ன கிடைக்குது, ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஏன் ஃபால்ஸ்னா நம்ம ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போது ஜீரோவை விட நீங்கள் வேறு எந்த வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். இப்போது ஜீரோ ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸோ ஏ ஈக்குவல் டு 0 போட்டிருக்கீங்க. இப்போ நாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். ஏன் ட்ரூ கிடைக்குதுன்னா ஜீரோ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கிடைக்கும். வேறு ஜீரோவை தவிர வேறு எந்த வேல்யூ இருந்தாலுமே அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.